ஸ்ரீ காசி காண்டம் 76ஆம் அத்தியாயம். திரிலோச்சனாவின் சக்தி. ஸ்கந்தன் கூறினார், நான் மித்ரர் மற்றும் வருணரின் மைந்தரே. ரதந்திரம் என்று அழைக்கப்படும் முந்தைய கல்பத்தில் விராஜா என்ற பீடத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை கேளுங்கள். 2 புறாக்கள் தங்கள் கூடுகளை அமைத்து திரிலோச்சனாவின் மாளிகையில் சுதந்திரமாக வாழ்ந்தன. அந்த மாளிகை மாணிக்கங்கள் மற்றும் பிற விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டது. அது மாளிகை மேரு மலையைப் போல பெரியதாக இருந்தது. அதில் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அலையலையான பல ஜன்னல்கள் இருந்தன. கல்பத்தின் முடிவில் ஏற்படும் அழிவின் போது சொர்க்க உலகம் கீழே விடும் சாத்திய கூறுகளை கருத்தில் கொண்டு படைப்பாளரால் அல்லது சிவபெருமானால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தூண் போல தோன்றியது. முனிவரே, அந்த கொடிகள் காற்றினால் அசைக்கப்பட்ட போது அது பாவ கூட்டங்களை உள்ளே நுழைவதை தடுப்பதாக தோன்றியது. அது அதன் பிரகாசமான தங்க உச்சியால் பிரகாசித்தது. களைப்பினால் முழு நிலவு அங்கே ஓய்வெடுக்க அமர்ந்தது போல இருந்தது. புறாக்களின் இணைகள் தினமும் காலை, நண்பகல் மற்றும் மாலை வேளைகளில் மாளிகையை சுற்றி வந்தது. அவை சுற்றி பறக்கும் போது அவற்றின் படபடக்கும் இறக்கைகளிலிருந்து காற்று மாளிகைகளில் ஒட்டி இருந்த தூசி துகள்களை அகற்றியது. பக்தர்கள் தொடர்ந்து உச்சரித்த திரிலோச்சனம் மற்றும் திரிவிஷ்ட என்ற பெயர்கள் அவர்களின் செவிகளை அடைத்தன. சம்புவை போதுமான அளவு மகிழ்வித்த 4 வகையான இசை கருவிகள் அவர்களின் செவிகளில் குழிகளுக்குள் நுழைந்த பிறகு எதிரொலித்தன. 3 சந்தியாக்களில் காலை, நண்பகல் மற்றும் மாலை மங்களகரமான ஆராத்ரிகாவின் அதாவது ஆராதனையின் விளக்குகளை அசைத்தல் பிரகாசம் 2 பறவைகளின் கண்களில் நுழைந்து பக்தர்களின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தியது. விழாக்களை பார்த்து கொண்டிருந்த போது உறுதியான மனதுடைய 2 பறவைகளும் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு பறக்க அக்கறை கொள்ளவில்லை. இதனால் தங்களுக்கு உணவை பெறுவதற்கான வாய்ப்பை மறுத்தன. முனிவரே, அரிசி தானியங்களை உட்கொள்ளும் பக்தர்களால் நிரம்பிய மாளிகையை சுற்றி வந்தனர். பிராமணரே, இறைவனின் தெற்கு பகுதியில் 4 நீரோடைகளின் அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி மற்றும் நர்மதை நீர் உள்ளது. சில நேரங்களில் பறவைகள் அதில் நீராடின. தாகத்தால் அவர்கள் துயரமடைந்த போது அதை அருந்தின. திரிலோச்சனத்திற்கு அருகில் வந்த 2 பறவைகளும் பக்தியுள்ள மனிதர்களின் செயல்களைப் போலவே தங்கள் செயல்களில் மும்முரமாக சுற்றின. இவ்வாறு நீண்ட காலம் கடந்துவிட்டது. ஆலயத்தின் வளாகத்தின் உள்ள ஜன்னல்களுக்கு வசதியாக மறைந்திருந்த அவர்களை ஒரு முறை கொடூரமான பார்வை கொண்ட ஒரு கழுகு பார்த்தது. கழுகு அந்த இணை புறாக்களை பிடிக்க விரும்பியது. அவர் விரைவாக வானத்திலிருந்து இறங்கி மற்றொரு சிவன் கோயிலுக்குள் நுழைந்தார். சிவன் ஆலயத்தில் நுழைந்த அவர் அங்கிருந்து 2 பறவைகளும் வருகை மற்றும் புறப்பாடுகளை கவனித்து இவ்வாறு நினைத்தார், அவை எந்த வழியில் வெளியே செல்கின்றன, எங்கே, எப்போது, என்ன செய்கின்றன? இந்த 2ஐயும் நான் எப்படி சுதந்திரமாகவும் ஒரே நேரத்திலும் பிடிக்க முடியும்? அவை அவற்றின் கோட்டைக்குள் நன்றாக நுழைந்துவிட்டன. அவை என் கட்டுப்பாட்டின் கீழ் வராமல் போகுமா? இவ்வாறு சிந்தித்த கழுகு சிறிது நேரம் நின்று தனது பார்வையை அவற்றை மட்டும் நோக்கி செலுத்தியது. அதனால்தான் ஞானிகள் சிறந்த கோட்டைகளின் வலிமையை புகழ்கிறார்கள். பலவீனமான எதிரியை கூட திடீரென்று பிடிக்க இயலாது. ஒரு கோட்டையால் அடையக்கூடியதை 1000 யானைகள் அல்லது 1,00,000 குதிரைகள் கொண்ட ஒரு அரசரால் அடைய இயலாது. தனது கோட்டையில் நன்கு வேரூன்றிய ஒரு எதிரியை யாராலும் எந்த நேரத்திலும் தாக்க இயலாது. கோட்டை தன்னை சார்ந்து இருந்தால் மற்றும் இரகசியத்தை அறிந்த ஒருவரால் வெளிப்படாவிட்டால் புறாக்கள் அச்சமற்றவை என்பதை கவனித்த கழுகு சிவந்த விழிகளுடன் கோபமடைந்தது. கோட்டையின் வலிமையை இவ்வாறு புகழ்ந்து வானத்திற்கு சென்றது. பின்னர் கோட்டையை மட்டுமே பலமாக கொண்ட புத்திசாலி பெண் புறா எதிரியை பெரும் வலிமை கொண்ட பறவையை கவனித்தது. பின்னர் அவள் தன் கணவரிடம் கூறினாள். காலரவி பெண் புறா கூறினாள், மிகவும் புத்திசாலி அன்பான புறா, அனைத்து மையல் நாயகர்களையும் மகிழ்விக்கும் இனிமையான கீச்சொலியுடன் உங்கள் பார்வையின் எல்லைக்குள் வந்த இந்த கழுகு ஒரு சக்தி வாய்ந்த எதிரி. ஆண் புறா பெண்ணின் இந்த வார்த்தைகளை அவமதிப்புடனும் அலட்சியத்துடனும் கேட்டு அவளிடம் கூறியது. பராபதம். ஆண் புறா கூறியது,
அதிர்ஷ்டசாலி புறாவே, எத்தனை வானத்தில் அலைபவர்கள் பறவைகள் இங்கே இல்லை. அந்த பறவைகளில் எத்தனை பறவைகள் இந்த ஆலயங்களில் தங்குவதில்லை. அதனால் அன்பானவளை, எத்தனை பேர் இங்கே வசதியாக அமர்ந்திருப்பதை காணவில்லை. நாம் இவை அனைத்தையும் கண்டு பயப்பட வேண்டுமென்றால் இப்போது நமக்கு இருக்கும் மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும்? என்னுடன் சேர்ந்து தாங்களும் விலகிச் செல்லுங்கள். இந்த கவலையை விட்டுவிடுங்கள். புனிதமானவரே, என் இதயத்தில் இந்த ஏழை பருந்து குறித்து எந்த எண்ணமும் இல்லை. ஆணின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பெண் அமைதியாக இருந்தது. தன் கணவரின் பாதங்களில் தன் கண்கள் பதிந்திருக்கும் நன்மை பயக்கும் பாதையை சுட்டி காட்டிய பிறகு, ஒரு கற்புள்ள பெண் தன் கணவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் அமைதியாக இருக்க வேண்டும். அவள் எப்போதும் தன் கணவரின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். பருந்து மற்றொரு நாளும் வந்து தம்பதியரை கண்டது. மரண கடவுள் ஆயுட்காலம் முடிந்த ஒரு நபரை பார்ப்பது போல நிலையான விலகாத பார்வையுடன் அவர்களை கண்டது. அதன் பிறகு அவர் விரைவாக சுழன்று நகரும் இயக்கத்தில் மாளிகையை சுற்றி வந்தார். அவர்களின் அசைவுகளையும் செயல்பாடுகளையும் கவனித்த பின்னர் அவர் வானத்தின் வழியாக சென்றார். பருந்து வானத்தில் வெகு தூரம் சென்றதும் அன்பான பெண்புறா, பகவானே, பொல்லாத எதிரியை தாங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டது. அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் காலரவ புறா மீண்டும் கூறியது, பயந்தவளே, வானத்தில் விளையாடுபவனே, அவன் என்னை என்ன செய்வான்? என் கோட்டையும் எதிரிக்கு பயப்பட ஒன்றுமல்லாத சொர்க்கத்திற்கு இணையானது. ஆகாயத்தில் பறக்கும் பல்வேறு முறைகளை அவன் அறியவில்லை. 8 வகையான பறக்கும் முறைகள் காட்டப்பட்டுள்ளன. அவை பிரதியின முன்னோக்கி பறத்தல், உதியின மேலே பறத்தல், சந்தின சரியாக பறத்தல், கண்ட தண்டு போன்ற பறத்தல், வியாத பாம்பு போன்ற பறத்தல், கபாடிகா கதவு போன்ற இயக்கம், ஊசலாடும் இயக்கம், ஸ்ரஞ்சினி ஊஞ்சல் மற்றும் மண்டல விதி சுற்றி பறத்தல். அன்பான பெண்புறா, வானத்தில் நான் இருப்பது போல இந்த பறக்கும் முறைகளில் வேறு எந்த பறவையும் இவ்வளவு புத்திசாலித்தனமாக இல்லை. வசதியாக ஓய்வெடுங்கள். அன்பே, நான் உயிருடன் இருக்கும் வரை தம்மை என்னை கவலைப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் அந்த கற்புள்ளவள் அமைதியாக இருந்தாள். மற்றொரு நாள் பருந்து வந்து அவர்களிடமிருந்து சிறிது தொலைவில் உள்ள பாறையில் வெட்டப்பட்ட உரையை ஆக்கிரமித்து அதன் மீது மிகவும் வசதியாக அமர்ந்தது. அவர் ஒரு யமன். 3 மணி நேரம் அங்கேயே தங்கி அவர்களின் கூட்டை உன்னிப்பாக கவனித்தார். பின்னர் பருந்து பறந்து சென்றது. பயந்து போன பெண்புறா மீண்டும் கூறியது, என் அன்பானவரே, இந்த இடம் கைவிடப்பட வேண்டும். இது தீயவனின் பார்வையால் தீட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரக்கமற்ற மனிதன் மிக அருகில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தான். முன்பு போலவே அதே அலட்சியத்துடனும் அவமதிப்புடனும் அவர் மீண்டும் கூறினார், என் அன்பே, அவன் என்ன செய்வான்? இது மான் கண்களை கொண்டவர்களின் இயல்பு. பொதுவாக அவை மிகவும் கோழைத்தனமானவை. அடுத்த நாளும் அந்த வலிமை மிக்க கழுகு வந்தது. அவன் 2 யாமங்கள் வரை அங்கேயே அவர்களை நோக்கி அமர்ந்திருந்தான். அவர்களின் பாதையை கவனமாக கவனித்து வந்த அவன் வந்த வழியில் விரைவில் சென்று விட்டான். பறவை சென்ற பிறகு பெண்புறா பேசியது, ஆண்டவரே, மரணம் நமக்கு அருகில் இருப்பதால் நாம் வேறு இடத்திற்கு செல்வோம். துன்மார்கன் நல்லபடியாக சென்ற பிறகு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அன்பே, ஒரு ஞானி ஏன் தனது சொந்த நிலத்தின் மீது தேவையற்ற பற்றுடன் அழிவை எதிர்கொள்ள வேண்டும்? பக்காக்கள், சிறகுகள், பின்தொடர்பவர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் பொருத்தப்பட்ட அவரது எங்கும் அவரது இயக்கம் வெற்றியை தரும். யாராவது தனது சொந்த நிலத்தை பிரச்சனைகளால் சூழவில்லை என்றால் அவர் ஒரு நொண்டி மனிதனை விட சிறந்தவர் அல்ல. ஒரு நதியின் கரையில் நிற்கும் ஒரு மரம் போல அவர் அழிவை சந்திக்கிறார். தனது நாயகியின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் எதிர்கால நிகழ்வுகளின் தவிர்க்க முடியாத தன்மையால் மூழ்கி போன ஆண்புறா ஆணவத்துடனும் அவமதிப்புடனும், என் அன்பே, அந்த பறவையை குறித்து பயப்படாதே என்று கூறியது. மறுநாள் அந்த சக்தி வாய்ந்த பருந்து அதிகாலையில் அவர்களின் வாசலுக்கு வந்து மாலை வரை அங்கேயே இருந்தது. சூரியன் மறைந்ததும் அந்த பறவை அங்கிருந்து சென்றதும் பெண்புறா கூட்டிலிருந்து வெளியே வந்து தன் கணவரிடம் பேசியது. தலைவரே, வெளியே செல்ல வேண்டிய நேரம் இது. மரணம், அதாவது பருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் என்னை கைவிட்ட பிறகும் சிறந்த அறிவாற்றல் கொண்ட அன்பே, வெளியே செல்லுங்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும்போது பூமி முழுவதும் பெறுவது கடினம் என்று எதுவும் இல்லை.
புதிய மனைவிகள், புதிய நண்பர்கள், புதிய செல்வம் மற்றும் புதிய வீடு, இவை அனைத்தும் தங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மனைவி என்ற செல்வத்தின் இழப்பில் சுயம் பாதுகாக்கப்பட்டால் அனைத்தும் மன்னர் ஹரிஷ்சந்திரரால் பெறப்படுகிறது. ஆத்மா சுய அன்பான உறவினர். இந்த ஆத்மா மிகப்பெரிய செல்வம். இந்த ஆத்மா பக்தி, செல்வம், அன்பு மற்றும் ரட்சிப்பை பெறுவதற்கான சிறந்த வழிமுறையாகும். ஆத்மாவில் பாதுகாப்பும் நல்வாழ்வும் இருக்கும் வரை 3 உலகங்களிலும் பாதுகாப்பும் நல்வாழ்வும் இருக்கும். ஆனால் சிறந்த புத்தி உள்ள ஒருவர் புகழுடன் சேர்ந்த அந்த நல்வாழ்வை விரும்புகிறார். புகழ் இல்லாத நல்வாழ்வை விட மரணம் விரும்பத்தக்கது. நீதியின் பாதையில் செயல்படுவதன் மூலம் மனிதர்களால் புகழை பெறுகிறது. எனவே நீதி மற்றும் நல்ல கொள்கைகளை கவனியுங்கள். அன்பான பகவானே, இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் காலையில் செல்லவில்லை என்றால் வருந்துவதற்கு உங்களுக்கு காரணம் இருக்கும். என் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அவரது மனைவி மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்ட பெண் புறாவால் இவ்வாறு எச்சரிக்கப்பட்டாலும் தவிர்க்க முடியாத எதிர்காலத்தால் அவர் தடுக்கப்பட்டதால் அவர் தனது இருப்பிடத்தை விட்டு வெளியேறவில்லை. மறுநாள் காலையில் பருந்து அங்கு வந்தது. முனிவரே, உணவருந்த ஏதாவது ஒன்றை தயாரித்து கொண்டார். புறாக்களின் வெளியேற்றம் தடைப்பட்டது. மிகவும் புத்திசாலி பருந்து சில தினங்கள் அங்கேயே தங்கி புறாவிடம் கூறியது, ஆண்மையில்லாத உனக்கு ஐயோ! முட்டாள் புத்திசாலியே, சண்டையிடு அல்லது என் கட்டளைப்படி வெளியே வா. நீ பட்டினியால் இறந்தால் நீ நிச்சயமாக நரகத்தில் விழுவாய். நீ இருவர், நான் தனியாக இருக்கிறேன். வெற்றியும் தோல்வியும் நிச்சயமற்றவை மற்றும் ஏற்ற இறக்கமானவை. சொர்க்கம் அல்லது கோட்டையே கூட எதிர்கொள்ளப்படலாம். முழு பலத்துடனும் மூலோபாய தளத்திற்காக போராடுபவரால் இயற்றப்பட்டது. தங்களின் இலக்கை அடைய பாடுபடும் மிகவும் புத்திசாலிகள் உள்ளார்ந்த வலிமையாலும் ஆர்வத்தாலும் தூண்டப்பட்டு விதியும் அவர்களுக்கு உதவும். இவ்வாறு பருந்தால் கேலி செய்யப்பட்டு அதன் மனைவியால் மேலும் ஊக்குவிக்கப்பட்ட புறா தனது கோட்டையின் நுழைவாயிலை நாடி பருந்துடன் சண்டையிட்டது. பசியும் தாகமும் கொண்ட புறாவை இறுதியில் அதன் உறுதியான கால்களால் வலிமைமிக்க கழுகு பிடித்து கொண்டது. பெண் புறா உடனடியாக அதன் அலகால் பிடிக்கப்பட்டது. இரண்டையும் பிடித்து கொண்ட பருந்து வேறு எந்த பறவையும் இல்லாத இடத்தை தேடி விரைவாக வானத்தில் பறந்தது. அதனால் அவற்றை உண்ண முடியும். அதன் பிறகு உயர்ந்த புத்திசாலித்தனம் கொண்ட அவரது மனைவி புறாவிடம் இவ்வாறு கூறினார், பகவானே, தாங்கள் என்னை வெறும் பெண்ணாக கருதி என் வார்த்தைகளை அவமதித்தீர்கள். அதனால் தான் நீங்கள் இந்த அவல நிலைக்கு வந்தீர்கள். நான் என்ன செய்வது? ஏனென்றால் நான் ஒரு பலவீனமான பெண் மட்டுமே. என் அன்பே, இப்போது கூட தாம் என்னுடைய ஒரு வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தால் அது தமக்கு நன்மை பயக்கும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். தயங்காமல் செய்வீராக. என்னுடைய இந்த ஒற்றை அறிவுரையின்படி செயல்படுவது என்னை ஒரு பெண்ணால் அதிகமாக கட்டாயப்படுத்தப்படுபவனாக மாற்றாது. நான் அவன் அழகில் ஏந்தப்பட்டிருந்தாலும் அவன் தரையை தொடாமல் வானத்தில் இருந்தாலும் உன்னை விடுவித்து கொள்ள அவன் காலை பலமாக கடி. தனது மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பறவை அவ்வாறு செய்தது. அவரது காலில் மிகவும் வலித்த கழுகு மிகவும் சத்தமாக கத்தியது. அந்த அலறலின் காரணமாக பெண் புறா மூடிய வாயிலிருந்து அடுக்கிலிருந்து விடுபட்டது. நகங்கள் பிடியை இழந்ததால் ஆண் புறாவும் சுதந்திரமாக கீழே விழுந்தது. துன்பத்திலும் முயற்சியை ஞானிகள் கைவிடக்கூடாது. அது எவ்வளவு சக்தி வாய்ந்த கொக்கு! கால் எவ்வளவு துன்பத்தை தந்தது! ஏனென்றால் பலவீனமாக இருந்தாலும் முயற்சி செய்பவருக்கு அதிர்ஷ்டம் பலனை தரும். எனவே உண்மைதான், முயற்சி எப்போதும் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்ப பலனை தரும். எனவே சிந்தனையாளர்கள் துன்பத்தின் போது கூட முயற்சியை புகழ்கிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் சரையுவின் கரையில் உயிரினங்கள் காசியை அடையும் இடத்தில் பறந்து இறந்தனர். அவர்களில் ஒருவர் ஆண்புறா அயோத்தி நகரில் முக்தியின் நகரத்தில் வித்யாதரரானார். அவர் மந்தாராதாமன். அவரது பெயர் பரிமளாயா. அவர் பல புராணங்களின் இருப்பிடமாகவும் கலைகளில் சிறந்த திறமையுடனும் இருந்தார். குழந்தை பருவத்திலேயே அவர் சிவபக்தியால் நிறைந்திருந்தார். தனது புலன் உறுப்புகளையும் ஒரே ஒரு மனைவியை மட்டுமே வைத்திருப்பேன் என்ற சபதத்தை கடைபிடிப்பேன் என்று அவர் தீர்மானித்த மனதையும் வென்று பிற ஆண்களின் மனைவிகள் மீதான பற்று, புகழ், நீண்ட ஆயுள், வலிமை மற்றும் மகிழ்ச்சியை குறைத்துவிடும். அது சொர்க்கத்திற்கு செல்லும் வாய்ப்பை தடுக்கும்.
எனவே ஒரு விவேகமுள்ள மனிதன் அதை தவிர்க்க வேண்டும். அந்த புத்திசாலித்தனமான வித்யாதர இளைஞன் முந்தைய பிறவியின் நடைமுறையின் காரணமாக, அதாவது திரிலோச்சனத்தின் சன்னதியில் தங்குமிடம் தேடுவதன் காரணமாக மற்றொரு தீர்மானத்தையும் எடுத்தான். என் உடல் நோயிலிருந்து விடுபட்டு இருக்கும் வரை, புலன் உறுப்புகளின் சக்தி இழக்கப்படாத வரை, காசியில் திரிலோச்சனத்தை வணங்குவதற்கு முன்பு நான் சிறிதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இறைவன் அனைத்து நன்மைகளுக்கும் உறைவிடும். அவர் வாழ்க்கையின் அனைத்து நோக்கங்களையும் விளக்குபவர். அவர் அனைத்தையும் உருவாக்குபவர். அவர் அனைத்தையும் அடக்குபவர். ஆரோக்கியமான ஆசைகள் அவரே மிகப்பெரிய பேரின்பத்திற்கு ஒரே காரணம். இவ்வாறு மந்தாரதாமரின் மகனான பரிமளாலயா திரிவிஷ்டபரை சந்திக்க எப்போதும் காசிக்கு சென்றார். அந்த பெண் புறா படாலாவில் உள்ள பாம்புகளின் அரசரான ரத்னதீபரின் அரண்மனையில் பிறந்தது. அவள் பெயர் ரத்னாவலி. பாம்பின் அந்த மகள் ரந்ததீபம் அனைத்து நாக பெண்களின் அழகு, நல்ல பழக்க வழக்கங்கள், குணங்கள் மற்றும் கலைகளில் திறமை ஆகியவற்றிலிருந்து உருவான ஒரு தனித்துவமான ரத்தினம் போல இருந்தாள். அவளுக்கு 2 பெண் தோழிகள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் பிரபாவதி என்றும் மற்றொருவர் கலாவதி என்றும் பெயரிடப்பட்டார். இருவரும் எப்போதும் அவளை பின்தொடர்ந்தனர். கலசத்தில் பிறந்தவரை அந்த 2 தோழிகளும் ரத்னாவலியின் உடலிலிருந்து பிரிக்க முடியாதது போல அவளுடைய உடல் பளபளப்பு மற்றும் நிழல் போல இருந்தனர். குழந்தை பருவத்திற்கு பிறகு அவள் ஒரு இளம் பெண்ணான போது அவள் தன்னைத்தானே திணித்து கொண்டாள். தன் தந்தை சிவபெருமானிடம் பக்தியுடன் இருப்பதைக் கண்டு இந்த கட்டுப்பாடு, அன்புள்ள தந்தையே, இந்த 2 தோழிகளுடன் காசியில் திரிலோச்சனனை வழிபட்ட பிறகுதான் நான் தினமும் மௌனத்தை கலைப்பேன், இல்லையெனில் இல்லை. இவ்வாறு அந்த நாக இளவரசி தனது 2 பெண் தோழியருடன் தினமும் திரிலோச்சனனை வணங்கி வீடு திரும்பினாள். தினமும் பல்வேறு வகையான மற்றும் வண்ண மாலைகளை இனிமையான நறுமணம் உள்ள புதிய மலர்களால் சூடி இறைவனை வணங்கினாள். மூவரும் தங்கள் காந்தார மற்றும் பிற ராகங்களில் அற்புதமான பாடல்களை பாடினர். மூவரும் பல வட்ட ரச அசைவுகளுடன் அழகாக நடனமாடினர். மூவரும் மகிழ்ச்சியுடன் இறைவனின் முன்னிலையில் வீணை, புல்லாங்குழல் மற்றும் மிருதங்கங்களை வாசித்தனர். அவர்கள் லய மற்றும் தாளத்தில் மிகவும் திறமையானவர்கள். இவ்வாறு பல்வேறு வகையான நறுமணம் கொண்ட மாலைகள், நறுமண பொருள்கள் மற்றும் பூசப்பட்ட பசைகள் போன்றவற்றின் மூலம் 3 நாக பெண்களும் இறைவனை வணங்கினர். மாதவ மாதத்தில் ஒரு முறை அவர்கள் 3வது சந்திர நாளில் விரதமிருந்தனர். இரவில் அவர்கள் நடனங்கள், பாடல்கள், கதைகள் மூலம் ஜாகரனை விழித்திருப்பது சடங்கை கடைபிடித்தனர். 4வது சந்திர நாளில் காலையில் அவர்கள் புனிதமான பைலி பிலாவில் புனித நீராடினர். தீர்த்தரை வணங்கி திரிலோச்சனனை வணங்கினர். பின்னர் அவர்கள் மண்டபத்திலேயே உறங்கச் சென்றனர். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது 3 விழிகளையும் சந்திர முகத்தையும் கொண்ட இறைவன், தூய கற்பூரம் போல வெண்மையான கை கால்களை கொண்டவர், லிங்கத்திலிருந்து அரவம் போன்ற கச்சையுடன் வெளியே வந்தார். அவரது தொண்டை தமல மரம் போல நீளமாக இருந்தது. அவரது பாம்பு அலங்காரங்கள் பிரகாசித்தன. அவரது இடது பாதி சக்தியால் அழகாக ஆக்கிரமிக்கப்பட்டது. அவர் ஒரு பாம்பை தனது புனித நூலாக வைத்திருந்தார். பின்னர் இறைவன் சிறுமிகளிடம் எழுந்திருங்கள் என்றார். அவர் மிகுந்த உற்சாகத்தில் எழுந்து காதுகளை எட்டிய விழிகளை துடைத்தனர். அவர்கள் தங்கள் கை கால்களை அசைத்து கொட்டாவி விடும்போது தங்கள் உடல்களை அழுத்தினர். அவர்களின் வாய்கள் சத்தமிடுவது போல் தோன்றியது. அவர்கள் குழப்பமடைந்த மனதுடன் முன்னால் பார்த்தபோது எதிர்பாராத விதமாக வந்த 3 விழிகளை கொண்ட இறைவன் அவர்களுக்கு காணப்பட்டார். அது இறைவன் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட அந்த பெண்கள் அவரை வணங்கி மகிழ்ச்சியான முகங்களுடனும் தொண்டைகள் தடுமாறி தடுமாறி புகழ்ந்தனர். நாக பெண்களின் பிரார்த்தனை: வெற்றி பெறு சம்புமூர்த்தியே, வெற்றி பெறுவாய் ஈசனே, வெற்றி பெறுவாய் எங்கும் நிறைந்த இறைவனும் அனைத்தையும் அருள்பவருமான இறைவனே, வெற்றி பெறுவீராக. திரிபுரங்களை அழிப்பவரே, வெற்றி பெறுவீராக. அந்தகனை கொன்றவரே, வெற்றி பெறுவீராக. ஜலந்தரனை அழிப்பவரே, வெற்றி பெறுவீராக. அன்பின் கடவுளின் ஆணவத்தை நீக்கிய இறைவனே, வெற்றி பெறுவீராக. 3 உலகங்களின் முன்னோடியே, வெற்றி பெறுவீராக. 3 உலகங்களையும் செழிக்கச் செய்யும் இறைவனே, வெற்றி பெறுவீராக.
மூன்று உலகங்களையும் உங்கள் வாசஸ்தலமாக கொண்ட இறைவனே வெற்றி பெறுவீராக. மூன்று உலகங்களாலும் மதிக்கப்பட்டு வணங்கப்படும் ஆண்டவரே, பக்தர்களின் பின்னால் இருந்து அழைப்பில் இருக்கும் ஆண்டவரே வெற்றி பெறுங்கள். பிரமதங்களின் தலைவரே வெற்றி பெறுங்கள். திரிபதகாவின் கங்கை நீரால் மெட்டியான முடிகட்டம் செய்யப்பட்ட ஆண்டவரே வெற்றி பெறுவீராக. பிறை நிலவின் பிரகாசத்தால் மூன்று உலகங்களையும் ஒளிரச் செய்த ஆண்டவரே வெற்றி பெறுங்கள். அரவங்களின் தலைகளில் உள்ள இரத்தினங்களின் பிரகாசத்தால் பிரகாசிக்கப்பட்ட பகவானே வெற்றி பெறுங்கள். மலைகளின் அரசரின் மகளால் தவத்தின் மூலம் உடலில் பாதி வழங்கப்பட்ட ஆண்டவரே வெற்றி பெறுங்கள். தகன பூமியை உங்கள் வசிப்பிடமாக கொண்ட பகவானே வெற்றி பெறுங்கள். வாரணாசியை விரும்பும் பகவானே வெற்றி பெறுங்கள். ஆனந்த கானனத்தில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ரட்சிப்பை வழங்குபவரே வெற்றி பெறுங்கள். பிரபஞ்சத்தின் அதிபதியே, சர்வரி மாயையின் இருள் இல்லாத சர்வாவே வெற்றியாளராக இருங்கள். நடனத்தை விரும்பும் ஆண்டவரே வெற்றியாளராக இருங்கள். பாடுவதில் நிபுணத்துவம் பெற்ற உக்ரரே வெற்றியாளராக இருங்கள். வெற்றியாளராக இருங்கள். பிரணவரே வெற்றியாளராக இருங்கள். நல்லவர்களின் அடைக்கலம் வெற்றியாளராக இருங்கள். பெரிய ஒளி கற்றையே வெற்றியாளராக இருங்கள். திரிசூலத்தை ஏந்திய பகவானே வெற்றியாளராக இருங்கள். விருபாக்ஷரே, ஒற்றை கண் கொண்டவரே வெற்றியாளராக இருங்கள். வணங்குபவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குபவரே வெற்றியாளராக இருங்கள். அனைத்து படைப்புகளையும் அறிந்திருந்தாலும் பிரம்மதேவர் தங்களை போதுமான அளவு புகழ்ந்து பேச தகுதியற்றவர். பகவானே, தங்களை புகழ்ந்து பேசும்போது வாசஸ்பதியின் வார்த்தைகள் மந்தமாகவும் தடையாகவும் மாறும். வேதங்கள் எல்லாம் அறிந்திருந்தாலும் அவை தங்களை உண்மையில் அறியவில்லை. எல்லாம் அறிந்த பகவானே, மனம் தங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தாங்கள் எல்லையற்றவர் மற்றும் தொடக்கமற்றவர். வணக்கம். தங்களை வணங்குகிறேன். தங்களை வணங்குகிறேன். வணக்கம் வணக்கம். திரிலோச்சனரே, தங்களை வணங்குகிறேன். திருவிஷ்டபரே, நாங்கள் தங்களை வணங்குகிறோம். இதை கூறிய பிறகு பெண்கள் மரக்கட்டை போல தரையில் விழுந்தனர். பெண் குழந்தைகளை எழுப்பச் சொல்லி சந்திரமுகிலன் பகவான் கூறினார், மந்தாரமனின் மகனும் வித்யாதர தலைவருமான பரிமளாலயா உங்கள் அனைவருக்கும் கணவராக மாறுவார். வித்யாதர உலகில் நீண்ட காலம் அனைத்து வகையான உலக இன்பங்களையும் அனுபவித்த பின்னர் நீங்கள் பற்றற்றவராகி காசியில் வசிப்பதன் மூலம் அடையக்கூடியதை அடைவீர்கள். நீங்கள் மூவரும் என் பக்தர்கள். அதேபோல் அந்த வித்யாதர இளைஞனும் இந்த வாழ்க்கையின் முடிவில் நால்வரும் முக்தி அடைவார்கள். முந்தைய பிறவியிலும் எனது சேவையை நீங்கள் அனைவரும் செய்தீர்கள், அவராலும் செய்யப்பட்டீர்கள். எனவே இந்த பிறவி அசுத்தங்களிலிருந்து விடுபட்டு பக்தியால் சுத்திகரிக்கப்பட்டது. உங்கள் இந்த பிரார்த்தனையை என் முன் வாசிப்பவருக்கு உங்கள் விஷயத்தில் போலவே அவர் விரும்பும் அனைத்தும் வழங்கப்படும். ஒரு தூய மனிதன் காலையில் இதை கூறினால் அவர் அன்று செய்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார். இரவு மாலை இதை படிப்பதன் மூலம் பகலில் செய்த பாவத்தை அவர் தெளிவாக அளிக்கிறார். தேவர்களின் இறைவன் இவ்வாறு கூறிய போது அந்த பெண்கள் தங்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் ஈசானரை வணங்கி பய பக்தியுடன் கரங்களை இணைத்து இவ்வாறு கூறினார்கள். நாக பெண்கள் கூறினார்கள், பகவானே, சங்கரரே, ஆண்டவரே, கருணை உள்ளவரே, நாங்கள் கேட்க துணிகிறோம். முந்தைய பிறவியில் நாங்கள் நால்வரும் உமது பிரபுவிற்கு எவ்வாறு சேவை செய்தோம் கூற மகிழ்ச்சி அடைவோம். பாபா, அந்த புண்ணிய ஆத்மாவின் முந்தைய பிறவிகளிலும் எங்கள் பிறவிகளிலும் நடந்த நிகழ்வுகளை தயவு செய்து கூறுங்கள். கருணையின் களஞ்சியமே, கருணை காட்டுங்கள். சிறுமிகள் அன்புடன் பேசிய இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்களின் வாழ்க்கையிலும் அவரது வாழ்க்கையிலும் நடந்த அந்த சம்பவங்களை இறைவன் விவரித்தார். ஈஸ்வரனார் கூறினார், நாக பெண்களே, அரவ பெண்களே, கேளுங்கள். நீங்கள் மூவரும் ஒருமித்த கவனத்துடன் உங்கள் பிறவியையும் தங்கள் முந்தைய பிறவியையும் விவரங்களை நான் கூறுகிறேன். இந்த ரத்னாவளி முன்பு ஒரு பெண்குல தெய்வமாக இருந்தாள். வித்யாதரர்களின் அந்த தலைவன் ஒரு ஆண்புறா, அவளுடைய கணவர். அவர்கள் இங்குள்ள என் அரண்மனையில் மிகவும் வசதியாக நீண்ட நேரம் கழித்தனர். தங்கள் இறக்கைகளின் காற்றால் அரண்மனையின் பல்வேறு பகுதிகளிலும் ஒட்டியிருந்த தூசி துகள்களையும் அகற்றினர். வானத்தில் மிதந்து கொண்டிருந்தோ அல்லது என் முற்றத்தில் படபடத்து கொண்டிருந்தோ மேலேயும் கீழேயும் பல சுற்றுப்பயணங்கள் செய்யப்பட்டன. அவர்கள் சதுர்நாட தீர்த்தத்தில் நீராடி அங்கேயும் பல முறை தண்ணீரை அருந்தினர். பக்தர்களின் மகிழ்ச்சிக்காக புறாக்கள் மகிழ்ச்சியான கீச்சொலியையும் எழுப்பின.
இங்குள்ள என் பக்தர்களின் பல்வேறு மகிழ்ச்சியான மற்றும் இனிமையான செயல்களை இந்த இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உறுதியான மனதுடனும் கவனித்தனர். பல முறை எனக்கு காட்டப்பட்ட மங்களகரமான விளக்குகளை அவர்களால் காண முடிந்தது. மேலும் என் பெயர்களின் அமிர்த எழுத்துக்கள் செவிகள் வழியாக உள்வாங்கப்பட்டன. அவர்கள் நடத்திய மனிதனுக்கு கீழே பறவை வாழ்க்கையின் சக்தி வாய்ந்த செல்வாக்கின் காரணமாக அவர்கள் என் முன்னிலையில் இறக்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் காசியை அடைய தகுதியான அயோத்தியில் இறந்தனர். அயோத்தியில் அவர்கள் இறந்ததன் மூலம் அவள் ரத்ன தீபரின் மகளானாள். அவளுடைய கணவர் வித்யாதரனின் மகனாக பிறந்தாள். நாக மன்னன் பத்மினியின் மகளாக மாறிய இந்த அரவ பெண் பிரபாவதியின் முந்தைய பிறப்பை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இந்த கலாவதி பாம்புகளின் மன்னன் திரிஷிகனின் மகன். அவளுடைய முன்னோர்களையும் கேளுங்கள், நான் விவரிக்கிறேன். அவர்களின் மூன்றாவது முந்தைய பிறவியில் இந்த இரண்டு சிறுமிகளும் முனிவர் ஆராயணரின் நல்ல நடத்தை கொண்ட மகள்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். அவர்களை வற்புறுத்தி அவர்களின் தந்தை அரியணரின் மகனான நாராயணருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டனர். அப்போது இளமை அடையாத நாராயணர் ஒரு முறை யாக மரக்கிளைகளை எடுக்கச் சென்றிருந்தார். விதியின்படி காட்டில் ஒரு அரவம் அவரை கடித்தது. அரியணரின் மகள்களின் பெயர்கள் பவானி மற்றும் கௌதமி. அவர்கள் விதவையின் துயரத்தை சந்தித்தனர். அவர்கள் ஒரு பரிதாபகரமான நிலையில் இருந்தனர். எனவே ஒரு விவேகமுள்ள மனிதன் ஒரு தெய்வத்தின் அல்லது நதியின் பெயரால் பெயரிடப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை கவனமாக தவிர்க்க வேண்டும். தற்செயலாக இந்த இரண்டு சிறுமிகளும் மாயையால் ஒரு குறிப்பிட்ட முனிவரின் அற்புதமான ஆசிரமத்திலிருந்து அனுமதிக்கப்படாமல் வாழைப்பழங்களை பறித்தனர். ஒரு மாதம் உண்ணா நோன்பு மற்றும் பல சடங்குகளையும் விரதங்களையும் அவர்கள் செய்திருந்தாலும் பிராமணரின் மகள்கள் காலப்போக்கில் இறந்து அடுத்த பிறவியில் குரங்குகளாக மாறின. பழங்களை திருடியதன் விளைவாக அவர்கள் குரங்குகளின் நிலையை பிறப்பை அடைந்தனர். தங்கள் அடக்கத்தை பேணியதன் தகுதியால் அவர்கள் காசியில் பிறந்தனர். அந்த பிராமண நாராயணர் தனது தந்தையின் சேவையை கடமையுடன் செய்து ஒரு அரவத்தினால் கடிக்கப்பட்ட பிறகு காசியில் ஒரு புறாவாக மாறினார். தனது முந்தைய பிறவியில் அவர் அவர்களின் கணவராக இருந்தார். இப்போது அவர் உங்கள் மூவருக்கும் கணவராக இருப்பார். அரண்மனையின் சிவனின் ஆலயத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய நயக்ரோத புனித அத்தி மரம் இருந்தது. அந்த இரண்டும் பெரிய கிளைகளை கொண்ட அந்த மரத்தில் வாழும் குரங்குகளாக மாறின. அவர்கள் விளையாட்டுத்தனமாக சதுர்ஷோதஸ்வினி 4 ஓடைகள் தீர்த்தத்தில் மூழ்கினர். தாகம் எடுத்த போது அதே தீர்த்தத்திலிருந்து தண்ணீரை அருந்தினர். அவர்களின் வாழ்க்கை இயல்பான நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு அவர்கள் விளையாட்டுத்தனமாக சிவபெருமானின் மாளிகையை சுற்றி வந்து லிங்கத்தை பல முறை பார்வையிட்டனர். அவர்கள் நியாக்ரோத மரத்தின் அருகே மிகவும் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்த போது ஒரு யோகி வேடமணிந்த ஒருவரால் அவர்கள் பிடிக்கப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டனர். பிச்சை எடுப்பதற்காக அவர்களுக்கு சூதாட்ட தந்திரங்களும் நடனங்களும் கற்பிக்கப்பட்டன. காலப்போக்கில் அந்த 2 குரங்குகளும் எங்கோ இறந்தன. காசியில் வாழ்ந்ததன் தகுதியாலும் திரிலோச்சனனை வலம் வந்ததன் பலனால் அவர்கள் பாம்பு பெண்களாக பிறந்தனர். இப்போது நீங்கள் அனைவரும் அந்த வித்யாதர இளவரசரை உங்கள் கணவராக அடைவீர்கள். சொர்க்க இன்பங்களை அனுபவித்து இறுதியில் காசியில் முக்தி அடைவீர்கள். காசியில் எந்த ஒரு மங்களகரமான சடங்கு சிறியதாகவோ அல்லது அற்பமாகவோ செய்யப்பட்டாலும் அதன் பலன் நிச்சயமாக எனது ஆசைகளால் முக்தி ஆகும். 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து நகரங்களிலும் வாரணாசி நகரம் மிகச் சிறந்தது. அங்கேயும் ஓங்கார லிங்கம் சிறந்தது. இன்னும் சிறப்பாக இங்கே திரிலோச்சனம் உள்ளது. இந்த லிங்கத்தில் நிலைநிறுத்தப்பட்ட நான் பக்தர்களுக்கு முக்தியை வழங்குகிறேன். எனவே காசியில் முழு முயற்சியுடன் திரிலோச்சனத்தை வழிபட வேண்டும். இதை கூறிய பிறகு தேவர்களின் தலைவர்களின் இறைவன் சன்னதியின் கருவறைக்குள் நுழைந்தார். மனம் மற்றும் வார்த்தைகளின் அறிவுக்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத தனது வடிவத்தை மீண்டும் பெற்றார். 3 உலகங்களிலும் வேறு எதையும் விட மிகவும் சரியான வடிவம். அந்த பெண்களும் தங்கள் தங்கும் இடங்களுக்கு சென்று தங்கள் தாய்மார்களிடம் நடந்த அனைத்தையும் தெரிவித்தனர். அவர்கள் தங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் திருப்தி அடைந்தவர்களாகவும் நினைத்தார்கள். மாதவ மாதத்தில் ஒரு முறை பெரிய மத விழாவின் நாள் வந்தது. வித்யாதரர்களும் நாகர்களும் தங்கள் பரிவாரங்களுடன் சந்தித்தனர். திரிலோச்சனத்திற்கு அருகில் உள்ள பெரிய புனித ஆலயமான பேராஜஸ்காவில்
இறைவன் வழங்கிய வரத்தின் விளைவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் குடும்பத்தை குறித்த முறையாக விசாரித்தனர். முன்னோர்கள் நாகர்கள் மற்றும் இளவரசிகளையும் வித்யாதரனுக்கு இளைஞர்களுக்கு வழங்கினர். அந்த 3 மருமகள்களை பெற்றதில் மந்தாரதாமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதாவது நாகர்களின் இறைவன் ரத்னதீபர், புஜகர்களின் அரவங்களின் இறைவன் பத்மின் மற்றும் பிணிகளின் நாகர்களின் தலைவர் திரிஷிகர் சிறந்த வித்யாதர பரிமளானையை தங்கள் மருமகனாக பெற்ற பிறகு அவர்கள் பரஸ்பர உறவினர்களாக மாறினர். அவர்களின் விழிகள் மகிழ்ச்சியால் பிரகாசிக்க தொடங்கின. திருமணத்தை கொண்டாடிய பிறகு அவர்கள் தங்கள் சொந்த இல்லங்களுக்குள் நுழைந்து திரிலோச்சன லிங்கத்தின் மகத்துவத்தை புகழ்ந்தனர். புகழ்பெற்ற வித்யாதர இளைஞர்கள் நாக இளவரசிகளுடன் சேர்ந்து மிகுந்த இன்பங்களை அனுபவித்தனர். அவர் வாரணாசியை அடைந்து நாக இளவரசிகளுடன் இனிமையான பாடல்களை பாடி திருப்தியுடன் திரிலோச்சனரை சேவித்தார். பின்னர் அவர் ஆத்மாவை அதிகம் தியானித்து லிங்கத்தின் நடுவில் கலந்தார். ஸ்கந்தன் கூறினார், திரிலோச்சனரின் மகத்துவம் கலியுகத்தில் இறைவனால் நன்கு மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. எனவே தாழ்ந்த புத்தி கொண்ட மனிதர் அந்த லிங்கத்தை வணங்குவதில்லை. திரிலோச்சனரின் இந்த கதையை கேட்டால் பாவம் செய்த ஒருவர் கூட பாவங்களிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய இலக்கை அடைவார். 76ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.